விவசாயத்தை பாதிக்காத வண்ணம் தொழிற்சாலைகள் அமைத்து இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்க தனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என பாஜக வேட்பாளர் கருப்பு முருகானந்தம் கேட்டுக் கொண்டுள்ளார். தஞ்சாவூர் தொகுதி பாஜக வேட்பாளர் கருப்பு முருகானந்தம் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் 1000க்கும் மேற்பட்டோருடன் அக்ரஹாரம், கரந்தை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், தாமரை சின்னத்திற்கு வாக்களித்து தன்னை வெற்றி பெற செய்தால் கரந்தை புறவழிச்சாலை அமைக்கப்படும் என உறுதியளித்தார். நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளராக தாமரை சின்னத்திலே போட்டியிடக்கூடிய எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்கள், தாமரைக்கு வாக்களியுங்கள் என்று கேட்டு உங்கள் பட்டியலில் வந்திருக்கின்றோம். பெரியவர்களே, நன்றாக சிந்தித்து பார்த்து வாக்களிக்க வேண்டும். எந்த கூட்டணிக்கு வாக்களித்தால் அந்த கூட்டணி மக்களுக்கான கூட்டணியாக செயல்படும் என்பதை பற்றி நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். யார் ஆட்சிக்கு வந்தால் மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்துவார்கள் என்பதை பற்றி நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். மக்களை பற்றி அக்கறை கொண்டிருக்கக்கூடிய, தஞ்சையை பற்றி அக்கறை கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையிலான ஆட்சி தமிழகத்தில் ஏற்பட்டது என்று சொன்னால் கண்டிப்பாக நம்முடைய தஞ்சை தொகுதிக்கு பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை நம்மால் கொடுக்க முடியும். எந்த திட்டமும் சரியாக முறையாக கையாளப்படவில்லை. எல்லா திட்டத்திலும் கமிஷன், ஊழல் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. கரந்தை பகுதியிலே புறவழிச்சாலை திட்டம், கரந்தை பகுதியில் ஏற்படும் கடும் போக்குவரத்து நெரிசலை குறைக்க நிலையில் உள்ள புறவழிச்சாலை பணிகளை மத்திய அரசு நிதியுதவியுடன் குறைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினீர்கள் என்று சொன்னால் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களித்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக இது நடைபெறாது, கிடப்பிலே போடப்படும்.